இப்போ திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்த முஸ்லீம் லீக் வந்து 2 எம்எல்ஏக்கு ஆதரவோட தாவேக்காவில் போய் அவங்க வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க. என்ன காரணம்? திமுகவுடைய ஓட்டை வாங்கி எதுக்காக இப்போ தாவேக்காவில் போயிட்டு திமுக அப்படி திட்டுறாங்க? இல்லை, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு விதமான பாசிச அரசியலை தான் நான் பார்க்குறேன். இப்போ வந்து கடந்த 5 ஆண்டுகளாக திமுக கிட்ட அண்டி பிடிச்சோம். இல்லை, இவங்க எல்லாமே ஆளுங்கட்சிக்கு ஜாலரா போகும், வேற ஒன்றும் இல்லை. திருமாவளவன் உட்பட அப்படி மாறிட்டாரு. அவர் மட்டும் என்ன விதிவிலக்கு? யாரெல்லாம் ஊழல் சக்தி, யாரெல்லாம் தீய சக்தின்னு சொன்னாங்களோ அவங்களுடைய கட்சியில் உள்ள தொண்டர்கள், நிர்வாகிகள்லாம் இணைச்சிக்கிறாங்க கட்சியில். அப்படி இருக்கும்போது வெகுஜன மக்களுடைய பார்வையில் தாவேக்காவும் மற்ற கட்சி மாதிரி தானே அப்படின்ற ஒரு பார்வை வருது. அதை இல்லை, அது மட்டும் என்ன வானத்தை தூக்கிச்சு தேவ தூதர்கள் அந்த கட்சியில் இருக்கணும், தூய சக்தின்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல, அப்படி அவர் சொல்லிக்குவார். அதான் நடிகர்கள் விஜய் குடும்பத்தோட போகிறாங்க, விஜயை பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் உட்பட நிறைய பேர் முதல்வரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான பேர் வரிசையில் நிற்கிறாங்க. இன்னும் யாருக்கும் அனுமதி கிடைக்கல. இன்றைக்கி வந்து பாலியல் குற்றவாளிகளாக கைது செய்யப்படக்கூடிய 170% பேர் தாவேக்காவை சேர்ந்தவங்க. யூத்தமிழ் ஊடகத்தினருக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக்கினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சரிங்க, ரொம்ப நீண்ட நாட்கள் அப்புறம் நேர்காணல், ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வேறு ஒரு சேனல்ல. ஆமா ஐயா. இப்போ திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்த முஸ்லீம் லீக் வந்து 2 எம்எல்ஏக்கு ஆதரவோட தாவேக்காவில் போய் அவங்க வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க. இதை தொடர்ந்து வந்து திமுகவை நிறைய வந்து சாடி ஒருமையில வந்து பேசுறாங்க. இனிமேல் கூட நாங்கள் வரமாட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன காரணம்? திமுகவுடைய ஓட்டை வாங்கி எதுக்காக இப்போ தாவேக்காவில் போயிட்டு திமுக அப்படி திட்டுறாங்க? இல்லை, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு விதமான பாசிச அரசியலை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா திமுக உங்களுக்கு தெரியும், திமுக எனக்கு பிடிக்காது. திமுக ஆட்சியில் இருக்கும்போது கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தவன் நான். இப்போ திமுக எதிர்கட்சியாக இருக்குது, திமுக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவனுங்க வந்து திமுக ஏன் எதிர்க்கிறானுங்க அப்படின்றது தான் கேள்வி. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து கடந்த 5 ஆண்டுகளாக திமுக கிட்ட அண்டி பிடிச்சவனுங்க, கூட்டணியில் இருந்தவங்க, எம்பி பதவி அனுபவிச்சானுங்க, எம்எல்ஏ பதவி அனுபவிச்சானுங்க, கவுன்சிலர் பதவி அனுபவிச்சானுங்க 5 வருஷத்தில். அப்புறம் வக்ஃப் போர்டு சேர்மன் பல கோடிகளை ஊழல் பண்ணானுங்க, வக்ஃப் போர்டு சேர்மன், அப்புறம் ஹஜ் கமிட்டி உறுப்பினர், இப்படி பல விதத்துலேயும் இவனுங்க அந்த 5 வருஷம் திமுக கிட்ட அண்டியே படித்தானுங்க. இந்த 5 வருஷத்தில் திமுக முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட்டது பார்த்தாங்களா, அதுக்கு கூட ஒன்று கூட வாய் திறக்கல, அறிக்கை விட மாட்டாங்க, எதுவுமே பண்ணுறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியில் 500 ஆண்டுகள் பழமையான அனார்பாக் தர்காவை வந்து இடித்து தரமட்டமாக்கும் போது கூட சைலண்ட் மோடு. அப்போ கூட வக்ஃப் போர்டு சேர்மன் தான், ஏன்னா அது வக்ஃப் போர்டு கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. இப்போ வக்ஃப் போர்டு சேர்மன் முஸ்லீம் லீக் தான், அது சைலண்ட் மோடு தான். புரியுதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா அம்மாப்பட்டினத்தில் 500 வீடுகள் மேலே முஸ்லீம் வீடுகள் இடித்து தரமட்டமாகினா அப்போது முஸ்லீம் லீக்கு வாய் திறக்கலை, சைலண்ட் மோடு. இங்கே அனகாபுத்தூரில் வந்து காகிதமில்லத் நகர்லையும் இடித்தாங்க, அப்போ கூட முஸ்லீம் லீக் சைலண்ட் மோடு தான். புரியுதுங்களா? வக்ஃப் திருத்த சட்ட மசோதா, மத்திய பாஜக கொண்டு வந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோன்னு சொல்லிட்டு அமல்படுத்தினாங்க. அப்போ கூட இந்த முஸ்லீம் லீக் சைலண்ட் மோடு தான், எதிர்ப்பு தெரிவிக்கலை. புரியுதுங்களா? 1100 கான்மியான் பள்ளிவாசல், திருநெல்வேலி கான்மியான் பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடம், வக்ஃப் இடம், அது வந்து இல்லை தனியார் இது அரசுக்கு சொந்தமான இடமா தமிழக அரசு அவசர அவசரமாக வழக்கு நடத்தி அட்வொகேட் ஜெனரலை வச்சு வழக்கு நடத்தி தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமாக்குனாங்க. அதுக்கு கூட இவங்க சைலண்ட் மூடு தான். இப்படி நான் வந்து பட்டியலிட்டேன்னா பயங்கரமாக இருக்குது. திமுக வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக செய்யும்போது எல்லாம் சைலண்ட் மூடில் இருந்துட்டு இப்போ வந்து என்னடான்னா திமுகவை திட்டுறாங்களாம். என்ன காரணம்னா இதனால அங்கே வந்து அண்ணா அறிவாலயத்தில் ஒரு எலும்பு துண்டு போட்டாங்க, அதை கவிக்கிட்டு அவங்களுக்கு விசுவாசமாக இருந்தாங்க. இங்கே வந்து தாவேக்கா தலைமை அலுவலகத்தில் 2 எலும்பு துண்டு போட்டுருக்காங்க. கூடுதல் அமைச்சர் கொடுத்துருக்காங்கல்ல, அப்புறம் இல்லை அமைச்சர் ப்ளஸ் வக்ஃப் போர்டு 2 எலும்பு துண்டு. அதனால கொஞ்சம் ஓவராக கொலை விசுவாசத்தை காட்டுறாங்க, விசுவாசத்தை ஓவராக காட்டுற மாதிரி தெரியுது. அதுக்கு வந்து திமுக வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுற அளவுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னு சொன்னால் நீங்கள் இப்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆகிருக்கிறது திமுக காரன் காசில், திமுக காரன் ஓட்டுல இருக்கா இல்லையா? அவங்க தயவு இல்லைன்னா கண்டிப்பாக முடியாதுல்ல. காசு அவன் செலவு பண்ணான். 2 தொகுதி நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்கன்னா 2 தொகுதி திமுக காரன் காசு செலவு பண்ண காசு. ஒவ்வொரு தொகுதிக்கும் 10-15 கோடி செலவு பண்ணான். இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ண சொல்லுங்கள் இவனுங்க முஸ்லீம் லீக் தலைவரை. முஸ்லீம்ன்றதுக்காக தடா ரஹீம் ஆதரிக்க மாட்டான். உண்மை என்ன இருக்கோ அதுதான். புரியுதுங்களா? நம்ம திமுகவை தொடர்ந்து நம்ம வந்து தோல் உரிப்போம், அது வேறு விஷயம்.
நீ வந்து திமுக எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இன்னைக்கு வந்து இவன் ஆளுங்கட்சியா இருக்கான். அப்போ தாவேகா இவனு ஜால்ரா போட்டு இவங்க கூட வாலாட்டிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம நிறைய பெற முடியும். இது தவிர வேற என்ன உங்களுக்கு சமூக அக்கறையோ சமூக பார்வையோ என்ன இருக்கு முஸ்லீம் லீக்கு? இந்த குறிப்பா ஆளும் கட்சி தான் நிறைய தவறுகள் நடக்கும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும், போதைப் பொருள் அதிகமா இருக்கும். அதை கண்டிச்சு தான் போராட்டம் நடத்துவாங்க, கண்டிப்பாங்க, அறிக்கைலாம் விடுவாங்க. மாறா இவங்க எதிர்கட்சியை குற்றம் சுமத்துறாங்க. கம்யூனிஸ்ட் வந்து எடுத்துக்கங்க, அவங்க வந்து ஏதாச்சும் தவறுகள் நடந்தா தாவேகாவை கண்டிக்கிறாங்க, இது மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணாதீங்க, கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு கேட்கறாங்க. ஆனா திருமாவளவனோ காங்கிரஸோ நீங்க சொல்ற அந்த முஸ்லீம் லீக்கோ இவங்க யாருமே கண்டிக்க மாட்டாங்களே. இல்ல இவங்க எல்லாமே ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடணும், வேற ஒன்றும் இல்லை. திருமாவளவன் உட்பட அப்படி மாறிட்டாரு. அவர் மட்டும் என்ன விதிவிலக்கு? அவர் நேற்றே பாருங்க ஒரு பேட்டி கொடுக்குறாருல்ல, புதிய தலைமுறையில் ஒரு பேட்டி பார்த்தீங்களா? 3 பேர் உட்காந்து அதில் அவருடைய பேச்சு என்ன சொல்றாருன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து கடந்த முறை எம்எல்ஏ இருந்தவங்க இந்த முறை கொடுக்கல சீட்டு, அவரை வந்து எந்த கட்சியும் என்னை வாங்கன்னு கூப்பிடல, கட்சியை உடைக்கணும்னு பார்க்கல, என் கட்சியில் சீட்டு கொடுக்கலன்றதுக்காக பிரித்து அவங்க வந்து இது திமுகவை தான் மறைமுகமாக சாடுறாரு. பனையூர் பாபுலாம் கட்சியில் போய் அதனால சாடுறாங்க. அப்போ விடுதலை சிறுத்தை வந்து அடிக்கணும்னு பார்க்குறாங்க. உண்மை என்னன்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறவங்களாம் கொள்கைவாதி, அவன் போகலை, உங்க கூட இருக்கிறவன் ஓடி போட்டான், என்ன பண்ணுறது? அப்போ யார் மேலே தவறு? கூப்பிட்ட மேலே தப்பு இல்லை, போனவன் மேலே தானே தப்பு இருக்கா இல்லையா? இப்போ என்னைய கூப்பிட்றாங்க, நான் போகணுமா இருக்கணுமான்றது நான் தானே முடிவு பண்ணணும். அப்போ நான் போயிட்டேன்னா அதுக்கு என்ன காரணம்? கொள்கையற்ற தன்மை தான். எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணி இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி மாற்று அரசியலை முன் வைக்கிறேன், நான் வந்து உண்மையா நேர்மையா இருப்பேன், நான் ஒரு காசு கூட நான் கொள்ளடிக்க மாட்டேன், என்கிட்ட எல்லாமே இருக்கு, நான் எவ்வளவு பணத்தையும் நான் பார்த்துட்டேன் அப்படிலாம் சொல்லி மக்களை வந்து நம்ப வச்சு அவர் ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன். ஆனா இந்த ஆட்சியில வந்து நிறைய தவறுகள் நடக்கிறதாகவும், யாரெல்லாம் ஊழல் சக்தி, யாரெல்லாம் தீய சக்தின்னு சொன்னாங்களோ அவங்களுடைய கட்சியில உள்ள தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் இணைச்சிக்கிறாங்க கட்சியில. அப்படி இருக்கும்போது வெகுஜன மக்களுடைய பார்வையில தாவேகாவும் மற்ற கட்சி மாதிரி தானே அப்படின்ற ஒரு பார்வை வருது. அது அப்படி அது மட்டும் என்ன வானத்தை தேவ தூதர்கள் அந்த கட்சியில இருக்கணும், தூய சக்தின்லாம் சொல்லிட்டு இருந்தார்ல, அப்படி அவர் சொல்லிக்குவாப்புல. எப்படி தூய சக்தி? இன்னைக்கு வந்து பாலியல் குற்றவாளிகளாக கைது செய்யப்படக்கூடிய 170% பேர் தாவேகாவை சேர்ந்தவங்க. இதை என்ன சொல்லுவா விஜய்? ஒரு அறிக்கை கூட விட மாட்டாரு, கண்டிக்க மாட்டாரு விஜய். ஆனா விஜய்மே அவர் பாட்டுக்கு அவரு இன்னும் அந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து இறங்கல. அவரு அந்த சினிமா அந்த ஒரு இமேஜ்லயே உட்கார்ந்து இருக்காப்புல. இன்னும் நான் அவ்வளவு சீக்கிரமா நெருங்க முடியாது. இல்ல இன்னும் வந்து நான் ஒரு முதல்வர், நான் மக்கள் பிரச்சனையை பார்க்கணும், மக்கள் பிரச்சனைகளை சந்திக்கணும் அப்படின்றதுக்கே அவர் தயாரா இல்லை. ஊடகங்களை கண்டு மட்டும் ஓடுறது இல்லை. யாரு அரசியல் பத்தியோ ஆட்சியை பத்தி சொன்னா கூட அவரால் கேட்க தயாரா இல்லை, ஓடுறது தான் இருக்காரு. ஒரு பிரச்சனைனா வந்து நிக்க மாட்டாரு. இல்லை இன்னைக்கு நடிகைகள் பாத்தீங்கன்னா நடிகைகள் குடும்பத்தோட போறாங்க, விஜயை பாக்குறாங்க. அதான் நடிகர்கள் விஜய் குடும்பத்தோட போறாங்க, விஜயை பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசு ஊழியர்கள் உட்பட நிறைய பேர் முதல்வரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான பேர் வரிசையில் நிக்கிறாங்க. இன்னும் யாருக்கும் அனுமதி கிடைக்கல. பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாய சங்க தலைவர்கள் பார்க்கணும்னு சொல்லிட்டு சந்திக்கணும்னு இருக்காங்க. அப்புறம் நிறைய பேர் என்ஜிஓக்கள் நிறைய பேர் சந்திக்கணும்னு சொல்லிட்டு அனுமதி கேட்டிருக்காங்க. யாருக்கும் அனுமதி இல்லை. ஆனா நடிகர் கோடம்பாக்கத்து நடிகர்கள் யார் போய் பார்க்கணும்னா உடனே கதவு திறக்கப்படுது, உடனே பார்க்குறாங்க, உடனே ரொம்ப நேரம். அதுவும் என்ன வெளியே வந்து நான் அண்ணன் விஜயுடன் நீண்ட நேரம் பேசினேன். டேய், இங்கே தமிழ்நாட்டு மக்கள் உன்னை முதல்வராக்கி வச்சிருக்கேன், நீ ஏதோ உன் நண்பன் கூத்தாடி கூட உட்காந்துட்டு நீண்ட நேரம் பேசிட்டு இருக்க, இதுக்காக உன்னை முதல்வராக்குனாங்க மக்கள். எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் ரோம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது நீரோ மன்னன் பிடில் வாசிட்டு இருந்த கதையாக தான் இருக்கு இப்போ இந்த விஜயுடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா. அப்புறம் இன்னும் சில தம்பிங்கள் சில பேர் உங்கள் மாதிரி ஊடகவியலாளர் என்ன சொல்றீங்கன்னு சொன்னால் எனக்கு கூட சொல்றாங்க, பாய் வந்து புதுசு பாய் எல்லாருமே, அவங்க கொஞ்சம் அனுபவம் வர வரையும் டைம் கொடுங்க, 6 மாசம் டைம் கொடுங்க, 1 வருஷம் டைம் கொடுங்க. அதுக்குள்ள தமிழ்நாட்டு மக்களை வச்சு சோதனை பண்றாங்களா? நானும் சொல்றேன், அவங்க புதுசு அனுபவம் இல்லைன்னா அப்படிப்பட்ட அயோக்கியன்னு ஏன்டா அந்த சீட்டுக்கு போட்டீங்க? அனுபவத்தை உருவாக்கிட்டீங்க வா, அவ்வளவுதான் சொல்றேன். அனுபவம் இல்லாத நபர்களை போட்டுட்டு அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சாகணுமா? இது எந்த விதமான அரசு? இது எப்படி விஜயை வந்து எப்படி முட்டு கொடுக்குறானுங்க பாருங்க, மோசமா முட்டு கொடுக்குறாங்கன்றேன் நான். கடந்த ஆட்சியில மக்கள் எப்படி போராடினாங்க, பொதுமக்களா இருக்கட்டும், இயக்கங்களா இருக்கட்டும், போராட ஆரம்பினாங்க. அதே மாதிரி இந்த முறையும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து சேலத்துல சாட்டையை அடிச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணிருக்காங்க. பயிர்க்கடன் தள்ளுபடியில நிறைய வந்து முறைகேடு நடந்திருக்கு, விஜய் வாக்குறுதி கொடுத்த மாதிரி செய்யல, எங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எங்க விஜய் வந்து அதாங்க. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்பின்னு ஒரு செக்ஷன் இருக்கு, எஸ்எஸ்பி போலீஸ்ல ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் எஸ்எஸ்பின்னு வாங்க. அவர் தமிழ்நாடு முழுக்க வந்து என்ன நடக்குதுன்ற லிஸ்ட் எடுத்து போய் காலைல முதல்வரை சந்தித்து சொல்லிடுவார். முதல்வர் யாரை வேணா பார்க்காம இருக்கலாம்,
ஆனால் எஸ்எஸ்பியை பார்க்காம இருக்க மாட்டாங்க. நான் இதை வந்து அண்ணாலேருந்து எம்ஜிஆர்லேருந்து கருணாநிதியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து ஜெயலலிதாலேருந்து எல்லாருமே சரி, ஜெயலலிதாலாம் வந்து யாரையுமே பார்க்க மாட்டாங்க சில நேரத்தில். ஆனால் எஸ்எஸ்பியை பார்க்காம இருக்க மாட்டாங்க. எஸ்எஸ்பி வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஃபிங்கர் பிரிண்ட்டில் எடுத்து போய் காமிப்பார். என்னன்னா இத்தனை அமைப்புகள் நமக்கு எதிராக பேசியிருக்காங்க, இத்தனை அமைப்புகள் நமக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க, இத்தனை இடங்கள்ல வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு எல்லாமே எடுத்து வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ல கொடுத்துட்டு போயிடுவாங்க. சின்ன அமைப்புலேருந்து பெரிய அமைப்புலேயும் எடுத்து கொடுத்துருவாங்க. அதன் பிறகு முதல்வர் என்ன பண்ணுவாருன்னா ஐஜி இன்டெலிஜென்ஸ் ஐஜி கூப்பிட்டு உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணுவார். இப்படி இருக்கு இந்த விஷயங்கள் என்ன பண்ணலான்னு போது அவரு உடனே என்ன பண்ணுவாருன்னு சொன்னா அதை எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு டிஜிபி சந்திச்சு டிஜிபி வர வச்சு டிஜிபி ஒரு சர்க்குலர் போடுவார். எந்தெந்த மாவட்டத்தில், எந்தெந்த ஒன்றியத்தில், எந்தெந்த நகரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எதிர்கட்சிகள் எப்படி எப்படி இந்த பிரச்சனையை தூண்டி விடுறாங்கன்றது அதுக்கு உண்டான தீர்வுகள் சொல்லப்படும். இங்கே அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறதுல எஸ்எஸ்பியை சந்திக்கிறதே இல்லையா முதல்வர். ஏன் அதை சந்திக்கிறது என்ன பிரச்சனைன்னு சொல்லி அவர் கேட்பார்ல எல்லா டைமும் வந்து சோசியல் மீடியாவில். அதுதான் பதில் சொல்லிட்டாரு இவர் நம்ம சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் சொல்லியிருக்காருல, எங்கள் முதல்வர் பேசாத புரட்சியாளர்னு. அவர் எங்கேருந்து பேசுவார் எஸ்எஸ்பி கிட்ட? இவங்க பாருங்க, இவங்க அந்த ஆள் தான் பேசாம ஏதோ வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான்னா இன்னும் பேசாத புரட்சியாளரா? ஏன்னா இவங்களுக்கு ஏதோ கிடைச்சிச்சு இல்லையா, அதுக்காக பேசாத புரட்சியாளர் விஜயா எப்படி எல்லாம் பாருங்க புகழாரம். அப்போ இது வந்து என்னன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த சிஸ்டமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. அப்போ இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ சிஎம்டி இருக்குன்னு வைங்களேன். இப்போ சிஎம்டியில் வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு வந்து ஒரு அப்ரூவ் கொடுக்குறான்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால் அந்த அப்ரூவாகி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்ததுன்னா குறைஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடி வச்சுங்க. இந்த 500 கோடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் 3000 பேர் வேலை செய்வாங்க. சிமெண்ட்டு விற்பனை எல்லாமே, சிமெண்ட்டு கல் செங்கல். அப்போ இந்த பணம் வந்து ஒரு 500 கோடி ரொட்டேஷனில் வரும். எங்கேயோ முடங்கி இருக்க வங்கியிலோ அல்லது எங்கேயோ முடங்கி இருக்கக்கூடிய அந்த பணம் ஒரு 500 கோடி அது வந்து ரொட்டேஷன் ஆகும். இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு 500 இடத்துல இது ரொட்டேஷன் ஆச்சுன்னா அப்போ அந்த பணப்புழக்கன்றது அதுதான் மெயின் காரணம். இன்னைக்கு வந்து அந்த மாதிரி எந்த வேலையும் நடக்கல. இது இப்படியே தொடர்ந்து இருந்துச்சுன்னா இன்னும் 2-3 மாசத்துல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மக்கள் புரட்சி ஏற்படும். ஏன்னா ஆமா ஸ்தம்பிச்சு போயிருக்கு. எதை பத்தியும் கவலை இல்லை. அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசுறான். நேற்று கூட வந்து பார்க்குறேன் ஆதவர்ஜினா பேசுறாப்புல உதயநிதிக்கு சவால் விடுறேன். என்னடா சவால்? நானும் என்ன சவால் விடுவேன்னு பார்த்தா என்ன ஒரு 1/2 மணி நேரம் தந்தை இவர் அம்பேத்கரை பற்றி பேச சொல்லுங்க. ஏண்டா உதயநிதிக்கு அம்பேத்கரை பற்றி நீ சொல்லலாமா? நம்ம திமுக எதிர்க்கலாம், உதயநிதி எதிர்க்கிறோம், அது வேற விஷயம். உன்னையோட அதிகமாக படிச்சோம் இருக்கா இல்லைங்களா? அரசியல்ல உன்னை விட அதிகமா படிச்சேன். சட்டமன்றத்தில் அந்த கேள்வி கேள்விச்சாரு, நீயும் உன் தலைவன் உட்காந்து பொத்தி முட்டு உட்காந்து. அன்னைக்கு உதயநிதி கேட்ட கேள்விக்கு விஜயெல்லாம் ஆடி போய் எல்லாமே சரி. நீ என்ன பதில் பேசியிருப்ப? கேட்ட கேள்வி அந்த செருப்பா அடிச்ச மாதிரி கேட்டாப்புல. நீ என்ன பண்ற? உதயநிதிக்கு சவால் விடுறா. டே என்னடா? இன்னொருத்தன் இருக்கான் அந்த அறநிலையத்துறை அமைச்சர் அவன் என்ன சொல்றான்னா அடுத்த முறை வந்து சட்டமன்றத்தை எதிர்கட்சியே இல்லாம ஆட்சி நடத்தணும்னா எப்படியாப்பட்ட ஆளு? கண்டிப்பா ஆளுங்கட்சின்னு இருந்தா எதிர்கட்சின்னு ஒண்ணு இருந்துதானே ஆகணும். இல்ல எதிர்கட்சியே இல்லாம எங்க தலைவரை உட்கார வைப்பேன். கேள்வியே யாரும் கேட்காத அளவுக்கு. புரியுதுங்களா? அப்ப இதுங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆளுங்களை நீ வந்து போட்டுட்டு ஒட்டுமொத்த இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னா எதை பத்தியும் கவலை இல்லை. உண்மையில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு என்ன கற்பழிப்பு, இன்னைக்கு நடக்கக்கூடிய கொலைகள் எதை பத்தியும் இல்லை. இன்னைக்கு நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மக்கள் பிரச்சனை, கரண்ட் அங்கங்க கரண்ட் கேட்ட டிஎம்கே மேல சிடிஆர் நிர்மல் வந்து திமுக மேல பழி சொல்றாரு. இது எப்படின்னு சொன்னா மத்திய பாஜக அரசு இன்னும் நேரு மேல பழி சுமத்திட்டு இருக்காங்கல்ல. ஆட்சிக்கு வந்து 1 மாசம் ஆயிடுச்சு, என்ன பிரச்சனை இன்னமும் கண்டுபிடிக்க முடியல. பிரச்சனைன்றது இல்லைங்க. நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே உங்க அரசனுடைய ஒட்டுமொத்த கட்டுப்பாடு உங்க கைக்கு வந்துடுதுங்க. நீங்க தான் செயல்படணும். செயல்படணுமா இல்லையா? செயல்படாம நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு யாரு இப்ப என்ன சொல்றாங்க, இது என்ன பண்றது, திடீர்னு மாற்ற முடியாதா? அப்ப திடீர்னு மாற்ற முடியாதுன்னா நீங்க தேர்தல் முன்னாடி சொன்னோம் நாங்க ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு ஒரு 2 வருஷம் டைம் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் மாத்திடுறோம் அப்படின்னு சொல்லி. நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பொறுப்பு எடுத்த அடுத்த நிமிஷம் மாறிடும். நீங்க இன்னைக்கு வந்தோடனே என்ன நடக்குது? உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து நீங்க என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வந்தோடனே நீட் தேர்வு ஒழிக்கிறது ரகசியம் வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த டைலாக் எடுத்து வந்து இப்ப பேசுறானுங்க. எப்போ பேசணும்? எந்த டைலாக்கு?
அவங்க எதிர்கட்சியாக உட்காந்துருக்காங்க, நீ ஆளுங்கட்சியாக உட்காந்துருக்க. ஆளுங்கட்சி நீ என்ன வாக்குறுதி கொடுத்தியோ அதை ஏன்டா செய்யலைன்னு கேட்டால், நீட் ரகசியத்தை வந்து பேச வேண்டிய அவசியம் என்னென்னா, கடந்த ஆட்சி இருக்கும்போது நீட் ரகசியத்தை பற்றி பேசியிருந்தா நம்மளும் பேசியிருக்கோம். நிறைய பேசியிருக்குமா இல்லையா? நீங்கள் நானுமே நிறைய பேசியிருக்கோம். அது மாதிரி அதை பற்றி பேசுறதில்ல, இப்போ நீட் ரகசியம் பற்றி பேசியிருக்கான். அப்போ இவங்களை என்னன்னு சொன்னால், சில பேர் என்ன, நிறைய பேர் ஊடகங்களில் நினைக்க சொல்கிறாங்க, அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க. அவங்க ட்ரைனிங் ஆகட்டும், ட்ரைனிங் ஆகி அவன் கற்றுக்கிட்டு அவன் மக்கள் பணி செய்கிறோம் இல்லையா, மக்கள் நாசமாக போகணுமா? நீங்க சொல்ற மாதிரி கடந்த ஆட்சி ஒப்பிடும்போது இந்த ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்குது, ரொம்ப சட்டம் ஒழுங்கு அதிகமாகிடுச்சு, பிரச்சனை இருக்கு, ரொம்ப போதைப் பொருள் அதிகமாகிடுச்சு. நடமாட்டமும் அதிகமா இருக்குது, நிறைய ரவுடிங்களுடைய அட்ராசிட்டியும் அதிகமா இருக்குது. எங்க பார்த்தாலும் கொலை திருட்டு. ஏங்க ரொம்ப ஓவருங்க. ரவுடிஸ்ன்றது இல்லை, ஒட்டு மொத்தமாக டோட்டல் தமிழ்நாடு. அதான் நான் சொல்றேன், அதிகாரி சொல்றாங்க, அதிகாரி கிட்ட கேட்கிறேன், சம்பிச்சு போயிருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன் அதிகாரி நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? காவல்துறை நடவடிக்கை இல்ல எடுக்கல. இல்ல, அவங்களால என்ன பண்றதுன்னு தெரியல. யாரு எப்போ மாத்துவாங்களோ, என்ன பண்ணுவாங்களோ, யார் என்னன்றது. அதே டிஎம்கே காலங்காலமா இருந்தது. இப்போ எந்த ஆட்சி வந்தாலும் அதுக்கு உண்டான வேலைக்கு டக் டக்குன்னு நடக்கும், புரியுதுங்களா? யாரை மாத்தணும், யார் அங்கேயே இருக்கணும், புரியுதுங்களா? இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வேலை செய்வார். இன்னைக்கு இன்டெலிஜென்ஸுக்கெல்லாம் வேலையே இல்லை. உளவுத்துறையே வந்து சம்பிச்சு போயிருக்கு. தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ் வேலையே செய்யலை. இப்போ அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. இல்லைன்னு சொன்னால் எந்த இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் என்ன மாரி ஆட்கள் நிறைய கூப்பிடுவாங்க. நான்லாம் போயிருக்கேன். நான் அது திமுக ஆட்சியும் சரி, அதிமுக ஆட்சியும் சரி, அனுபவம் சரி, இந்த சில கேள்விகள்லாம் என்கிட்ட கேட்பாங்க. இந்த இன்டெலிஜென்ஸ் யாரை போட்டிங்கன்னு சொன்னால் ஆளே பார்க்க முடியல. அன்றைக்கி பையன் திருமணத்துக்கு இன்டெலிஜென்ஸ் பார்க்கறதுக்கு போகிறேன், ஐஜியும் டிஐஜியும் பார்க்கலான்ட்டு அவர் இல்லைங்கன்றாங்க. இன்னும் போட்டாங்களா போஸ்டிங்? போட்டாங்க. யாரை போட்டாங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு பேரை சொன்னாங்க. ஏங்க பார்க்கணும் இல்லை, பிஸின்றாரு. விஜய்க்கு மேலே இருக்காங்க எல்லாருமே. அமைச்சர்களும் அதே மாதிரி எந்த துறை அமைச்சர் யாரான்னு ஒண்ணுமே புரியல. அது இதுல வேற என்னன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு அமைச்சரை பொறுப்பான். அப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒவ்வொரு அமைச்சர் பொறுப்புட்டா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிறைய பிரச்சனை இருக்கு. மின்சாரத்துறை பிரச்சனை, அப்புறம் போக்குவரத்துறை பிரச்சனை, பொதுப்பணித்துறை, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே அமைச்சர் பொறுப்பா? அப்போ ஒரே அமைச்சர் எல்லாத்துக்கும் பொறுப்புன்னா அவருக்கு ஏன் தனி அமைச்சர் பொறுப்பு? லூசு தானேங்க. இன்னைக்கு என்னடான்னா எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, வேட்பாளருக்கு பயிற்சி கொடுத்து எம்எல்ஏ ஆகாம. அதுல 104 எம்எல்ஏ தானே கலந்துருந்தாங்க. அதுதாங்க, எம்எல்ஏக்கு பயிற்சி கொடுக்குறாங்கன்னா எப்படி சட்டமன்றத்தில் எப்படி புதுசா வந்திருக்காங்க, எப்படி நடந்துக்கணும்னு அது கொடுக்கலாம்ல. அப்போ நான் கேட்கிறேன், அப்போ நீங்க வேட்பாளர் நிறுத்ததுக்கு முன்னாடி ஒரு எம்எல்ஏ எப்படி எல்லாம் இருக்கணும்ன்ற பயிற்சி கொடுத்துக்கணும்ன்றேன் நான். அதான் முறை. இப்போ நாம் தமிழ் கட்சி தோத்துச்சு, ஜெயிச்சீர் தான் எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நல்ல ஒரு கட்டமைப்போட இல்ல, அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு எம்எல்ஏ கூட வச்சு கிழிச்சிருப்பானா இல்லையா? உண்மைதான். அப்ப இங்க எதுவுமே இல்லை, காலி டப்பாவா இருக்கு எல்லாமே. அவன் திடீர்னு போறான், ரீல்ஸ் தான், இன்னும் ரீல்ஸ் தான் ஓட்டிட்டு இருக்கானுங்க. நான் நடந்து போறது வந்து அந்த பொண்ணு ஒண்ணு இருக்கு, கேட்டா அது புதுசுங்க, ஏங்க அதே குறைய சொல்றீங்க? என்ன புதுசுன்னா ஏன்டா? அப்ப புதுசுன்னு சொன்னா எவ்வளவு முக்கியமான பொறுப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. புதுசு அனுபவம் இல்லைன்னா அந்த புதுசு அனுபவம் இல்லாத விஷயத்துக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க? இல்லை, சமையல் பொறுப்பை கொடுத்துருக்காங்க, மாநிலத்தினுடைய முக்கிய அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. ஆனால் நிறைய எல்லா தொழில்துறை கம்பெனிகளும் அங்கே தானே போய் தொடங்கப்படுது, ஆந்திராவில். அப்படி தமிழ்நாட்டில் ஒன்றும் அதான் சொல்கிறேங்க. அப்போ அது பாட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு. அப்போ எல்லா அமைச்சரும் அப்படி தான். திடீர்னு ஒருத்தன் போகிறான், எல்லாருமே தண்டையை எடுத்தவங்களாம் தண்டல்காரன்னு சொல்லி நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவன் போயிட்டு என்ன பண்ணுறான், ஒரு மருத்துவமனையில் போய் சோதனைன்றான். கேட்டால் நாங்கள் தாவேக்கான்றான், திடீர்னு நாங்கள் அமைச்சர் ஆளுன்றான், திடீர்னு நாங்கள் எம்எல்ஏ ஆளுன்றான். ஒண்ணுமே கை கால புரியல அவனுக்கு. குரங்குல பூமாலை கிடைச்சா எப்படி இருக்கும், தானும் போட்டுக்க பிறருக்கும் கொடுக்காதான், அது பிச்சு பிடிங்கி போடுறாங்கன்ட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பிச்சு பிடிங்கி போட்டு இருக்காங்க. முதல்வர் எதை பத்தியும் கவலை இல்லை, அவ்வாறு சைலண்ட் மூட்ல இருக்காரு. ஊடகங்களுக்கு சொல்லவே வேண்டாம், முதல்வர் கிளம்பிட்டாரு, டெல்லிக்கு போனாரு முதல்வர், சரி திரும்பினாருன்றது கரெக்ட் இல்லை. அவங்க ஒரு முடிவில் இருக்காங்க சார். எல்லாம் திமுக போட்டாங்க, அதிமுக போட்ட பெருசாக வியூஸ் போல. இப்போ விஜய் எடுத்து போடும்போது மில்லியன் வியூஸ் நல்லா பிச்சுக்கிட்டு பறக்குது. அதனால விஜய் நல்லா ப்ரமோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு முறையும். இது என்ன கேவலம் இல்லையா? நான் என்ன சொல்றேன், டெல்லிக்கு போனால் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லி சென்றார், வேலை முடிஞ்சு. ஆமாம், டெல்லி சென்றாரு போட்டோம். அங்கே பாருங்க நிற்கிறது, அவர் பாருங்க கை, அவர் பாருங்க கால், இன்னும் ஜட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தான் போடல இவனுங்க ஊடகங்கள். என்ன கேவலமான இது? அங்கேருந்து புறப்பட்டார், காரில் ஏறிட்டார், புறப்பட்டார், விமான நிலையத்தில் இறங்கிட்டார். ஏன்னா புறப்பட்டாருன்னா விமானத்தில் இறங்காம எதில் இறங்குவார்? நானும் சொல்கிறேன், செய்தியாக போட மாட்டாங்க ஊடகங்கள் எல்லாமே, நேர்மையா இருக்க மாட்டாங்க. இல்லை, முழுக்க இது ஒரு விதமான ஒரு இப்படி நீங்கள் தொடர்ந்து இப்படி காட்ட தான் அவன் மப்புல சுற்றுறான் ஆளுமா பார்த்து இறங்குற மாதிரி ஐடியாவே இல்லை.
இப்ப இன்னைக்கு எம்எல்ஏ விஜயபாஸ்கர் அவர்கள் தன்னோட பதவி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 6 தொகுதியில இடைத்தேர்தல் வந்து உறுதியா இருக்குது. இந்த இடைத்தேர்தல் எல்லாம் தாவேக்காவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா? இல்லம்மா, நான் என்ன பொறுத்தவரையில நான் ஒரு பொதுநல வழக்க போட போறேன். இந்த எம்எல்ஏக்களுக்கு வந்து மறுபடியும் வாய்ப்பே கொடுக்க கூடாது. ஏன்னு சொன்னா, நீ உனக்கு என்னடா, நீங்க வந்து ஓட்டு போட்டு மைய கூட இன்னும் கலையில இதுக்குள்ள நீங்க ராஜினாமா பண்ணிருக்கீங்க. ஓட்டு போடும்போது ஒவ்வொரு குடிமகனும் என்ன சொல்றான், என்னுடைய ஜனநாயக கடமை என்ன சொல்றான், என்னுடைய ஜனநாயக கடமை நான் நிறைவேற்றிட்டு பேஸ்புக் சோசியல் மீடியா போடுறான். அவன் ஜனநாயக கடமை நிறைவேற்றிட்டான். நீ காசை வாங்கிட்டு நீ ராஜினாமா பண்ணனா மறுபடியும் உன்னை எம்எல்ஏ ஆக்கணுமா? அப்ப இவனுங்கெல்லாம் வந்து காலத்துக்கு சட்டமன்ற இது எம்எல்ஏக்கு நிக்கிறதுக்கு தகுதியுடைய அற்றவர்களா வந்து அறிவிக்கணும்ன்ற நான். அதாவது மக்கள் பிரச்சனைக்காக ஒருத்தன் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணனா வரவேற்கிறாங்க. இப்போ வந்து கர்நாடகாவில் வந்து முதல்வராக வரக்கூடிய அவர் சொல்றாரு, நாங்கள் வந்து மேகதாது அணுவை உருவாக்க போறேன் கட்ட டி.கே. சிவகுமார் சொல்றாரு. அதை எதிர்ப்பு தெரிவிச்சு நீ எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணு. இலங்கை தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படை பிடிச்சிட்டு போறாங்க, அதனால என்னுடைய எம்எல்ஏ பதவி அதுன்னு சொன்னா மக்கள் பிரச்சனைக்காக ஒருத்தன் பண்ணான்னா நம்ம கைத்தட்டி வரக்கலாம். நீங்க 6 பேரும் ராஜினாமா பண்ணீங்களா? எந்த மயிருக்காக பண்ணாங்க? பணம் பதவி, பணம் தான், பதவி கூட இல்லை, பணம் தான். நீங்க 10 கோடி 15 20 கோடி செலவு பண்ணி எம்எல்ஏ ஆனீங்க. ஒரு 50 கோடி 100 கோடி கிடைச்சிச்சு, ராஜினாமா பண்ணிட்டீங்க. இப்போ மறுபடியும் இவனுங்க நிப்பானுங்களாங்க. மறுபடியும் அந்த மக்கள் வெயில் பட காத்துன்னு தெரியாம அங்க வரிசையில் நின்று ஓட்டு போடணுமா? இதுக்குதான் பேர் ஜனநாயக கடமையா? என்னங்க நியாயம்? விஜய் எப்படி ஏத்துக்கிறாரு? மத்த கட்சியில இருந்து வரவங்க எல்லாம் வந்து ஊழல் சக்தின்னு சொல்லி குற்றம் சுமத்தினவரு, வரவங்க எல்லாருமே தாராளமா ஏத்துக்கிறாரு. உத்தம புத்தரனா? என்னங்க சொல்றீங்க? இவங்களே வந்து 100 ரூபாய் டிக்கெட்டு 200 ரூபாய் டிக்கெட்டு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வித்து தான் இவர் கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சு பிளாக்ல வித்த டிக்கெட் தான். இவர் என்னைக்குன்னா ஒரு அறிக்கை கொடுத்துருக்காப்ப இல்லையா விஜய், அதாவது என்னுடைய திரைப்படத்துல என்ன டிக்கெட் ரேட் இருக்கோ அந்த டிக்கெட் கொடுத்து தான் பார்க்கணும், பிளாக்ல டிக்கெட் கொடுத்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? இல்லையே. இவருக்கு 100 கோடியா 200 கோடியா வாங்கி வச்சுக்கிட்டு படம் ஓட விட்டு போனவர். இவர்கிட்ட வந்து நீங்க நியாயம் ஏன் லாட்டரி சீட் அதிபரை தான் வச்சிருக்கீங்க. அவங்க மச்சானே சொல்றான் என்னன்னு, ஆதவர்ஜன் எப்படி பணக்காரன்னா, என் தங்கச்சியை கட்டி பணக்காரன்னா, இவங்க தங்கச்சியை 2ஆ பிரிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இவங்க தங்கச்சிக்கு எப்படி பணம் கிடைச்சது? மாட்டின் லாட்டரி ஊரு இது விஜய்க்கு தெரியாதா? அது எந்த அளவுக்கு மக்களை வந்து சுரண்டி கொள்ளையடிக்கப்பட்ட பணம் தெரியாதா? இப்போ இடைத்தேர்தல் நடந்துச்சுன்னா எந்த கட்சிக்கு அங்கே பெரும்பான்மையாக வெற்றி வாய்ப்பு கிடைக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இல்லை, அது விஜய்க்கு என்னன்னா, இப்போ அதிமுக கொஞ்சம் பலகீனமா இருக்கு, கொஞ்சம் திமுக வந்து கொஞ்சம் இதுவா இருக்கு, நாம உள்ள பூந்து மறுபடியும் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா அது மிகப்பெரிய சவாலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு விஜய், ஏன்னா இப்போ மக்கள் வெறுத்துட்டாங்க. ஒரு மாசத்துலேயே அதிருப்தி ஆயிட்டாங்க. கொஞ்சம் சில்லறைங்க இன்னும் அதை கூச்சல் போட்டுட்டு இருக்காங்க, விஜய்னு இருக்காங்க எல்லாமே. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச கூட நிறைய பேர் சொல்றாங்க, காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுதான் இருக்கட்டும், இதே மாதிரி அதிமுக அடைக்கிறதுலாம் கொஞ்சம் அதிருப்தியில தான் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அப்போ அது வந்து என்னன்னா மாற்று அரசியல் ஒண்ணுமே இல்லை. அது மெயின் வந்து 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல. ஆமா, 1000 ரூபாய் அதே கொடுத்துருந்தா அப்போ அந்த மாதிரி உனக்கேண்டா ஓட்டு போட்டுன்னு பெண்கள் கேட்கறேன். எங்க நான் இருக்க அதே மாதிரி இலவச பஸ் வந்து எப்படி திமுக ஆட்சியில் இருந்தது அதே தான் இருக்கு. எல்லா பஸ்ஸும் எதுவுமே இல்லை. வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரேன். நீங்க வாய் திறக்கவே. நேற்று ஒரு பெண் என்கிட்ட கேக்குது, அண்ணா நீங்க பேசுறீங்களே இந்த மேடை இதுல எல்லாம் யூடியூப்ல எல்லாம், ஆமா நீங்க அந்த 6 சிலிண்டர் விஷயம் கொஞ்சம் பேசுங்களேன்னாங்க. ஏமா அப்படின்னா, ஒரு சிலிண்டரும் வரலீங்க, காசு கொடுத்து தானே வாங்குறோம் நாங்க. அவர் 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லையா, கொடுக்கலையே, சிலிண்டரை கொடுக்கலையே கேஸ் அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் எதிர்பார்க்கக்கூடிய ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலி, ஏழை நடு வறுமையை வாழக்கூடிய. ஆமாம், ஒரு 2000 ரூபா 1000 ரூபா 10,000 2500 ரூபா கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா அதுக்கு இயங்கக்கூடிய ஃபேமிலி எது? ஏழை குடும்பம் தான். அப்போ அந்த ஏழை மக்களை ஆசை காட்டி நீ ஓட்டுகளை வாங்கி வந்துட்டு இன்னைக்கு அதை பற்றியெல்லாம் பேசாமல் கேட்டால் கஜானா காலி, வெள்ளை அறிக்கை கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வராதா? வரதான் செய்யும். உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்கய்யா.